இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு சூப்பர் நேப்பியர் 7000 கரணை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் கட்டிங் பண்ண போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட கேட்கறது எல்லாமே வந்து எவ்வளவு நாள்ல துளிர் விடும், எவ்வளவு நாள்ல கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 நாளுக்கு மேல ஆயிடும். அதை மெயின்டைன் பண்றது பொறுத்து தான் இருக்கு. இது லேட்டாகவும் ஆகலாம். நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணோம்னா 70 நாள்ல கட்டிங் பண்ணலாம். செகண்ட் கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 35 நாள் டு 40 நாள்ல பண்ணலாம். வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குச்சி எல்லாமே வெட்டியாச்சு. இது நமக்கு 10மான்னு தெரியல. 7000 கரணைக்கு கட் பண்ணாதான் தெரியும். இவ்வளவு தூரம் வெட்டினது கூட கஷ்டம் கிடையாதுங்க. இந்த செமையை வெட்டினது மேல சேர்க்கறது தான் கஷ்டம். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜிம்ல லாஸ்ட் கவுண்ட் போடும்போது என்ன வலிக்குமோ அதை மனசுல நினைச்சு தூக்கணும்னா கண்டிப்பா தூக்கிடலாம். கண்டிப்பா அந்த ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்டாண்ட் வச்சிருக்கிறோம், அதை எடுத்துட்டு போய் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போய் போடுற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும். இப்போ ஸ்டாண்டை வச்சாச்சு, மறுபடியும் ரிட்டர்ன் நடந்து வந்து மறுபடியும் செமையை போடணும். எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்காக தான். ஏதாவது பார்த்து பண்ணி விட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் ஒரு 7-8 செம கிட்ட வரும். இதெல்லாம் எடுத்துட்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள பசி எடுத்துக்கும். அடுத்த ஷிஃப்ட் சாப்பிட்டுட்டு வந்து தான் மறுபடியும் தூக்கி போடணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோக்கை க்ளீனாக எடுக்க தேவையில்ல, லைட்டாக எடுத்தோம்னா போதும். ஏன்னா நம்ம அந்த பருவாண்டு இருக்கிற சோக்கை எடுத்தோம்னா கணுவெல்லாம் உடச்சிக்கும். மொத்தமாக உரிச்சாச்சு. அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரணை வெட்ட ஆரம்பிக்க வேண்டியதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 கனவு வச்சு வெட்டுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இவ்வளோ முக்கி வெட்டியும் நம்மளால் ஒரு 5000 கரணைக்கு மேலே வெட்ட முடியல. நாளைக்கு தான் வெட்ட போகிறோம். பேலன்ஸை பார்க்கலாம்.